ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பாலக்கீரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாலக்கீரை சாப்பிட்டா பால் ஊறுறது மட்டும் இல்லாமல் உடம்பு ஹீட்டையும் குறைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. பாலக்கீரையை வந்து தண்ணியில் அலசிட்டு அதை கட் பண்ணி மறுபடியும் தண்ணியில் 2வது தடவை அலசிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாய், 1 கப்பு சின்ன வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை அதிலே சேர்த்து நல்லா வதக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு. வணங்கினதுக்கப்புறம் அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி எக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா அதை வணங்கி வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இதை வந்து நீங்கள் பொரியலாவோ இல்லை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தேவையான பாலக்கீரை பொரியல் வந்து ரெடி.